Topic 5. Worship. பைபிள் புதையல்கள். தலைப்பு 5. ஆராதனை. Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Let's begin our talk today looking at the great commission of the Lord Jesus Christ. கிறிஸ்துவின் பேராணையை கவனித்து இன்றைய செய்தியை நாம் துவங்குவோம். Please turn with us to Matthew's Gospel chapter 28. மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And we will look at verses 19 and 20. 19-20 வசனங்களை நாம் பார்ப்போம். Go therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, teaching them to observe all things that I have commanded you. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். We would like to look specifically at two words in these two verses. ரெண்டு வசனங்கள்ல இருக்கிற ரெண்டு வார்த்தைகளை முக்கியமாக உங்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறோம். Number one, disciples. ஒன்று சீஷர்கள். And the other one, teach them. அடுத்ததாக உபதேசம் பண்ணுங்கள். Disciples and teaching. சீஷர்கள் உபதேசம். Yes, a disciple is basically a learner. ஆமாம், உண்மையாகவே சீடன் என்கிறவன் கற்றுக்கொள்கிறவன். These days, whenever a person is born again, we immediately call him or her as believer. இக்காலங்களிலே மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட உடனேயே அந்த நபரை நாம் விசுவாசி என்று அழைக்கிறோம். But if you go through the book of Acts, we find the word believer comes just once or twice. அப்போஸ்தல நடபடிகளிலே நீங்கள் கடந்து வருவீர்கள் என்று சொன்னால் இந்த விசுவாசி என்கிற வார்த்தை ஒரு முறை அல்லது இரண்டு முறை தான் காணப்படுகிறது. Whereas the word disciple occurs nearly a dozen times. ஆனால் சீடன் என்கிற வார்த்தை 12 முறைக்கு மேலாக காணப்படுகிறது. In other words, the early disciples laid the stress on learning. மறு வார்த்தைகளிலே ஆதி சீடர்கள் கற்றுக்கொள்வதிலே அவர்களுடைய வலியுறுத்தல் காணப்பட்டது. But today the emphasis is always in blessing. இன்றைக்கு ஆசீர்வாதத்தின் மேலேயே வலியுறுத்தல் காணப்படுகிறது. Let's see the difference. There is a very basic shift. Early disciples, they concentrated on teaching and learning, but today we talk about mostly receiving blessing. இந்த பெரிதான வித்தியாசத்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். ஆதி சீடர்கள் கற்றுக்கொள்வதை குறித்தும் போதனையை குறித்தும் வலியுறுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கோ நாம் ஆசீர்வாதங்களை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். And another thing, the word disciples and discipline are interrelated. They are synonymous. மற்றொன்றை கவனிக்க வேண்டும். சீடத்துவம் கட்டுப்பாடு இந்த இரண்டு வார்த்தைகளும் இணையானவைகளே. Yes, a disciple is one who is disciplined by a set of rules and regulations. சட்ட திட்டங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டவனே சீடன் என்கிறவன். And our rule book, where we have all the rules and regulations for our newfound Christian life, is the Holy Bible. நம்முடைய சட்ட திட்ட புத்தகமே வேத புத்தகம்தான். That is why Jesus said, teach them to observe all things that I have commanded you. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு போதியுங்கள் என்று சொல்கிறார். Because these new converts to Jesus Christ started obeying and following Christ according to all the commandments that he had given the disciples, you know what happened? The disciples were first called Christians. இந்த சீடர்கள் இயேசுவானவர் சொன்ன போதனைகளை எல்லாம் கைக்கொண்டு அவர்கள் செயல்பட்டபடியினாலே முதலாவது இந்த சீடர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். You can look at that passage, book of Acts 11th chapter. அப்போஸ்தல நடபடிகள் 11வது அத்தியாயத்திலே பாருங்கள். And we will read to you the 26th verse. 26வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். And when he had found him, he brought him to Antioch. So it was that for a whole year they assembled with the church and taught a great many people. 25வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவனை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். And the disciples were first called Christians in Antioch. முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. Yes, beloved, it's only when we keep on learning we will grow as the disciples of Jesus Christ. நாம் கற்றுக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் இயேசுவானவருடைய சீடர்களாய் நாம் வளர முடியும். Now if you turn with us to the very words of the Lord
Jesus Christ in John's Gospel 8th chapter. யோவான் சுவிசேஷம் 8வது அத்தியாயத்திலே இயேசுவானவருடைய வார்த்தைகளுக்கு நாம் திரும்பும் பொழுது, if you look at the 31st verse, 31வது வசனத்தை பார்க்கும் பொழுது, see how crystal clearly the Lord Jesus Christ has brought out this truth. எவ்வளவு தென்னந்தெளிவாய் ஆண்டவராகிய இயேசு இந்த வசனத்திலே கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள். Then Jesus said to those Jews who believed him, if you abide in my word, you are my disciples indeed. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்றார். Yes, beloved, this telecast is dedicated to this sole purpose of keeping on teaching you the word of God so that you will grow faithfully in your calling as a disciple of Christ. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஒளிபரப்பின் மூலமாக தொடர்ச்சியாக உங்களுக்கு போதித்து நீங்கள் உண்மையான சீடர்களாய் வளர்ந்து வரும் வரையிலே உங்களை தொடர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இவைகளை நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். And we are studying the subject of Christian worship. கிறிஸ்தவ ஆராதனை என்கிற தலைப்பை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். And our topic is how not to worship. நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி ஆராதிக்க கூடாது. So far we have done 7 lessons. இதுவரையிலும் 7 பாடங்களை பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not worship for personal enjoyment. தனிப்பட்ட மகிழ்வுக்காக ஆராதிக்க வேண்டாம். And number 2, இரண்டாவதாக, do not sacrifice the scriptures for the spirit. ஆவி ஆவி என்று வசனத்தை விட்டுவிட வேண்டாம். And number 3, மூன்றாவதாக, do not leave the spirit for the content. கருத்து செறிவுக்கு என்று சொல்லி ஆவியானவரை விட்டுவிட வேண்டாம். And number 4, do not forget the Father. பிதாவானவரை மறந்துவிட வேண்டாம். And number 5, do not neglect individual worship. ஐந்தாவதாக, தனிப்பட்ட ஆராதனையை விட்டுவிட வேண்டாம். And number 6, do not separate life from worship. ஆராதனையிலிருந்து வாழ்க்கையை பிரித்து விட வேண்டாம். And last week we studied lesson number 7. சென்ற வாரத்திலே 7வது பாடத்தை பார்த்தோம். Do not idolize objects or places or persons. பொருட்களையோ இடங்களையோ நபர்களையோ விக்கிரகப்படுத்த வேண்டாம். Today we will move on to lesson number 8. இன்றைக்கு 8வது பாடத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். How not to worship. எப்படி ஆராதிக்க கூடாது. Do not act disorderly. ஒழுங்கற்ற விதத்தில் நடந்து கொள்ள வேண்டாம். Once again, do not act disorderly. ஒழுங்கற்ற விதத்தில் நடந்து கொள்ள வேண்டாம். An oft-quoted scripture text to support free style of worship is 2 Corinthians 3rd chapter 17th verse. விடுதலையோடு கூட ஆராதிப்பதற்காக ஆதாரமாக அடிக்கடியாக சொல்லப்படுகிற ஒரு வசன பகுதி 2 கொரிந்தியர் 3வது அத்தியாயம் 17வது வசனம். Now the Lord is the Spirit. Where the Spirit of the Lord is, there is liberty. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. Yes, beloved, the Holy Spirit does give us a new release in worship. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஆராதனையிலே நமக்கு ஒரு விடுதலையை தருகிறார், உண்மைதான். But this text does not have the context of worship. ஆனால் ஆராதனையின் பின்னணியிலே இந்த வசனம் நமக்கு சொல்லப்படவில்லை. This passage actually speaks about our liberation from the law of the Old Testament and moving into the grace of the New Testament. பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் புதிய ஏற்பாட்டு கிருபையின் காலத்துக்குள்ளாக விடுவிக்கப்படுகிறதுடைய அந்த விடுதலையே இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. For example, if you look at verses 14, 15 and 16. 14, 15, 16வது வசனங்களை பாருங்கள். Their minds were hardened until this day. The same veil remains unlifted in the reading of the Old Testament because the veil is taken away in Christ. அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. But even to this day, when Moses is read, a veil lies on their heart. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. Nevertheless, when one turns to the Lord, the veil is taken away. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு So போகும். where we read about where there is spiritual
Spirit there is liberty. It actually speaks about our liberation from the bondage of the law of the Old Testament to the liberty of grace in the New Testament. இவ்விதமாக விடுதலை நமக்கு கொடுக்கப்படுகிறது என்கிற வசனத்தினுடைய பின்னணியை நீங்கள் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின் காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு கிருபைக்குள்ளாக விடுவிக்கப்படுகிறதையே நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். That's what the Bible says, that we are no more under the law, but we are under grace. அதைதான் வேதம் வலியுறுத்துகிறது. நாம் இனி நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, கிருபைக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். In this context, we want to give you some practical exhortations how you can avoid disorderliness in worship. இந்த பின்னணியிலே உங்களுக்கு சில செயல்முறை விதங்களிலே இந்த ஒழுங்கற்ற ஆராதனையை தவிர்ப்பதற்கான ஒரு சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். You can sing aloud, but you should not sing too fast. சத்தமாய் பாடலாம், ஆனால் பாட்டை விரட்ட வேண்டாம். Now, if you turn with us to the book of Psalms 81st chapter, சங்கீதங்களின் புத்தகம் 81வது சங்கீதம், and if you look at verses 1 and 2, முதல் 2 வசனங்களை பாருங்கள். Sing aloud to God our strength and make a joyful shout to the God of Jacob. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். Raise a song and strike the timbrel, the pleasant harp with a lute. தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். Now here it says sing aloud, it says make a joyful shout, and it says raise a song and strike the timbrel, but it speaks about the pleasantness. There should not just be sending it too fast. கம்பீரமாய் பாடுவதை குறித்து சொல்லப்படுகிறது. ஆர்ப்பரித்து பாடுகிறதை குறித்தும் தம்புரு வாசிப்பதை குறித்தும் வீணையை வாசிப்பதை குறித்தும் சொல்லப்படுகிறது. ஆனால் இனிய ஓசையான சுரமண்டலத்தை என்று சொல்லி நாம் இனிமையாய் இந்த பாடல்களை ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். Do not beat the drums too fast and lead people to kind of frenzy. தாளத்தை வேகமாக அடித்து மக்களை வெறியூட்டுவதிலே பிரயோஜனமில்லை. Now that's actually paganism. அது அஞ்ஞான மார்க்கம். Now that is usually practiced to invoke demonic spirits. அசுத்த ஆவிகளை வரவேற்பதற்கென்று பயன்படுத்தப்படுகிற ஒரு முறைமை அது. I can't understand when there are 7 stanzas for a song, why only sing the last 2 stanzas so many times and that too so fast. ஒரு புரியாத காரியம் எனக்கு. 7 கவிகள் இருக்கும் பொழுது கடைசி 2 சரணங்களை மாத்திரம் மீண்டும் மீண்டும் வேக வேகமாக பாடுவதற்கு காரணம் என்ன? Now we need to look at what the Bible says on these things. இந்த காரியங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். You know, the 12th and the 13th and the 14th chapters of 1 Corinthians contain some regulatory instructions about the operation of the gifts of the Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பயன்படுத்துவதனுடைய முறைமைகளை குறித்து ஆலோசனைகளை பவுல் 1 கொரிந்தியர் 12, 13, 14வது அதிகாரங்களை நமக்கு கொடுக்கிறார். Now you see how he begins this long passage and how he ends it. இந்த நீண்ட பகுதியை எப்படி துவங்குகிறார் என்றும் எப்படி முடிக்கிறார் என்பதையும் கவனித்து பாருங்கள். Look at the second verse of the 12th chapter. 12வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தை பாருங்கள். You know that you were Gentiles carried away to these dumb idols, however you were led. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. In other words, you did whatever you liked. மறு வார்த்தைகளே உங்களுக்கு இஷ்டம் போல செய்தீர்கள். No restraint. You just did what you wanted. எந்த கட்டுப்பாடும் இல்லை, இஷ்டம் போல நடந்து கொண்டீர்கள். But now you have come to the Lord Jesus. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வந்து விட்டீர்கள். And he has given some instructions. அவர் ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். And how does he end this long passage? எப்படியாக இந்த பகுதியை முடிக்கிறார் பாருங்கள். Look at the 40th verse of the 14th chapter. 14வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தை பாருங்கள். Let all things be done decently and in order. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. In the beginning he reminds them of how they were doing things as they liked according to their own whims and fancies, but now he says now it is according to some orderliness and everything with decency. முதலாவது துவங்கும் பொழுது நீங்கள் முன்பு இஷ்டம் போல உங்களுக்கு இஷ்டமான வகையிலே நடந்து கொண்டீர்கள், ஆனால் இப்பொழுதோ ஒழுக்கமாய் கட்டுப்பாடோடு கூட நடந்து கொள்கிறீர்கள் என்று சொல்கிறார். Now especially he is now referring to the practice of speaking in tongues. முக்கியமாக இந்த பகுதியிலே அந்நிய பாஷைகளை பேசுவதை குறித்து பேசுகிறார். Because the believers in the Corinthian church were obviously overexcited about this new gift. என்றால் கொரிந்திய சபையிலே இருந்த விசுவாசிகள், புது விசுவாசிகள் இதை குறித்து மிகவும் ஆர்வமாய் இருந்தார்கள். Now if you look at the 14th chapter and look at verses 18 to 20, 14வது அத்தியாயத்தினுடைய 18 லிருந்து 20 வரை உள்ள வசனங்களை பார்ப்பீர்களே, you know how very carefully he
exhorts them for some regulation. ஒரு சில ஒழுக்கத்தின் காரணமாக எவ்வளவு துல்லியமாய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார் பாருங்கள். I thank my God I speak with tongues more than you all. உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Yet in the church I would rather speak 5 words with my understanding that I may teach others also than 10,000 words in a tongue. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையிலே 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். Brothers, do not be children in understanding. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள். You know, he is contrasting between 10,000 words and 5 words. 10,000 வார்த்தைகளுக்கும் 5 வார்த்தைகளுக்கும் வித்தியாசப்படுத்தி பேசுகிறார். Now the spirit is very clear. When we come together, there should be lots of decency and orderliness. ஆவியானவர் மிகவும் தெளிவாய் இருக்கிறார். நாம் ஒன்றாய் சபையாய் கூடி வரும்பொழுது அதிலே ஒழுங்கும் கிரமமும் காணப்பட வேண்டும். Then there may be a question. How about shouting in our worship? அப்பொழுது ஒரு கேள்வி எழலாம், ஆராதனையிலே சத்தம் போடுவதை குறித்து என்ன? Should we not shout at all? சத்தமே போடக்கூடாதா? You can shout, but you should not scream. சத்தம் போடலாம், ஆனா கத்தக்கூடாது. Now that's what we have in Psalm 95. இதைதான் 95வது சங்கீதத்திலே பார்க்கிறோம். We'll read the first 2 verses to you. முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். This is a psalm of worship which is so frequently read out in our worship gatherings. இது ஆராதனையினுடைய சங்கீதமாக ஆராதனைகள் எல்லாம் வாசிக்கப்படுகிற ஒரு பகுதி. Oh, come, let us sing to the Lord. கர்த்தரை கம்பீரமாய் பாடி, Let us shout joyfully to the rock of our salvation. நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். Let us come before his presence with thanksgiving. துதித்தலுடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து, And let us shout joyfully to him with psalms. சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கடவோம். Yes, beloved, there can be so much of rejoicing when we come into the presence of God. தேவ பிரசன்னத்து சமூகத்துக்குள்ளாக வரும்பொழுது எவ்வளவோ கொண்டாட்டம் இருக்கலாம். But there is a very important truth we should not forget. Please turn with us to book of Psalms, 2nd chapter. சங்கீதங்களின் புத்தகம் 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். And there is a very important truth which we should not ever miss out when we talk about praising God or rejoicing in God's presence. தேவ பிரசன்னத்திலே நாம் மகிழ்வதை குறித்து காணப்படும் பொழுது இதை மறந்துவிடவே கூடாது. 2nd Psalm and the 11th verse. 2வது சங்கீதம் 11வது வசனத்தை பாருங்கள். Serve the Lord with fear and rejoice with trembling. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். You can rejoice, but there should be a holy reverence. There should be trembling about the awesomeness of God. கொண்டாடலாம், மகிழலாம், ஆனால் ஒரு தேவ பயம், பக்தி அங்கே காணப்பட வேண்டும். Now these days people talk about even roaring and barking in worship services. ஆராதனையிலே இப்பொழுது கர்ஜிப்பதும் குலைப்பதையும் குறித்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். And there is a book which has come out from United States and the title of that book is Animal Sounds of the Holy Spirit. இப்பொழுது சமீபத்திலே அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது, பரிசுத்த ஆவியானவருடைய மிருக சப்தங்கள். Now beloved, can we go anywhere below this? இதைவிட கீழே இறங்கி போக முடியுமா? Beloved, to that extent we have gone away from what God has taught us in his very word. அவருடைய வார்த்தையிலே நமக்கு போதித்திருக்கிறது அவ்வளவு மட்டமாய் இறங்கி விட்டோம். Now we are created in the image of God. நாம் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். We are made only a little lower than angels. தேவ தூதர்களுக்கு சற்று சிறியவர்களாக நாம் படைக்கப்பட்டோம். And we are very much higher than the animals, so we cannot go down to this animal level. மிருகங்களை விட நாம் மேலானவர்கள், ஆகவே மட்டமாய் மிருகத்தனமாய் மாறிவிடக் கூடாது. Now becoming like an animal is actually a curse from God. It is actually a punishment from God. மிருகமாய் மாறுவது என்று சொன்னால் வேதத்தின் அடிப்படையிலே ஒரு சாபம், ஒரு தண்டனை. Now that's what happened to King Nebuchadnezzar. அதுதான் நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு நடந்தது அல்லவா? Now he was puffed up with pride. அவன் பெருமையினாலே கொழுத்து போயிருந்தான். And God wanted to abase him. அவனை தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் செயல்படுகிறார். God wanted to abase him. தேவன் அவனை தாழ்த்த வேண்டும் என்று. And then he was driven away to live with wild animals. அவன் காட்டு மிருகங்களோடு கூட வாழும்படியாக துரத்தி விடப்படுகிறான். So bringing animal sounds into worship places, beloved, that is totally unacceptable to the doctrine of God's word. ஆகவே தேவனை ஆராதிக்கிற வேளையிலே மிருக சப்தங்களை கொண்டு வருவது என்பது
தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் புறம்பானது. Now there can be some physical expressions, but all these physical expressions must be controlled for maintaining decency. ஒரு சில சரீரப்பிரகாரமான வெளிப்பாடுகள் இருக்கலாம், ஆனால் அவைகள் எல்லாம் ஒரு ஒழுக்கத்தோடு கூட கட்டுப்பாடோடு கூட காணப்பட வேண்டும். Now turn with us again, come back to 1 Corinthians 14th chapter. மீண்டுமாய் 1 கொரிந்தியர் 14வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And we will read to you words, the 14th chapter and verse 32. 14வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தை பாருங்கள். The spirits of the prophets are subject to the prophets. தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. I like that statement. I will say that again. The spirits of the prophets are subject to the prophets. மீண்டுமாய் சொல்கிறேன், தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. Now what does the very next word say? அடுத்த வசனமே என்ன சொல்கிறது? Because God is not the author of confusion but of peace. தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? If prophets do not keep their spirits under control for decency, there will be only confusion. For that confusion, you should not blame God. ஒழுக்கத்திற்காக தீர்க்கதரிசிகள் ஆவியை கட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அதை கட்டுப்படுத்தாமல் போகும் பொழுது கலகம் ஏற்படுகிறது. அந்த கலகத்துக்கு நீங்கள் தேவனை பழி சுமத்தக்கூடாது. So if we fail to maintain orderliness and decency and then throwing the blame on God, what can I do? That is not Bible. ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் அதனாலே வரக்கூடிய கலகத்தை நீங்கள் தேவன் பெயரிலே பழி சுமத்தினால் தேவன் என்ன செய்வார்? Now this is not only for the church in Corinth. இது கொரிந்து சபைக்கு மாத்திரமல்ல. We should not think, oh no, this is all only for the Corinthian assembly. கொரிந்தியர்களுக்கு மாத்திரமே இது எழுதப்பட்டது என்று சொல்லி நினைக்க கூடாது. Look at the 33rd verse again. 33வது வசனத்தை கவனித்து பாருங்கள். As in all the churches of the saints. பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. So decency and orderliness must be there throughout the universe for all the churches, whatever may be their denominational background. ஒழுக்கமும் கட்டுப்பாடும் எல்லா திருச்சபைகளிலும் அது எந்த சபை பாகுபாடாக இருந்தாலும் சரி அது காணப்பட வேண்டும். You can clap your hands, கரங்களை தட்டலாம், but there must be some rhythm when you clap your hands. அதிலே தாளம் இருக்க வேண்டும். You can dance if you really want, வேண்டுமானால் நடனமாடலாம், but your dancing must be gracious, it should be graceful. ஆனால் அந்த நடனமும் கூட அது மேன்மையாய் காணப்பட வேண்டும். Now whatever you do, you should always have a consideration for the fellow worshippers. எதை செய்தாலும் கூட இருக்கிற மற்ற ஆராதனையாளர்களை குறித்து உங்களுக்கு ஒரு கரிசனை இருக்க வேண்டும். Beloved, we should not always think about feeling the presence of God. எப்பொழுதுமே அருமையானவர்களே, தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும் என்கிறது மாத்திரம் நம்முடைய நோக்கமாக இருக்க கூடாது. We should know that the presence of God is there whether we feel it or not. அதை உணர்கிறோமோ இல்லையோ தேவ பிரசன்னம் அங்கே இருக்கிறது என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். Because Jesus said, "Where 2 or 3 are gathered together in my name, there I am in their midst." இயேசுவானவர் சொன்னார், எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். That is a fact. அதுதான் உண்மை. You believe it, that is a faith. அதை விசுவாசிக்கிறீர்கள், அதுதான் விசுவாசம். And after that, feeling may or may not follow. அதற்கு பிறகு அந்த உணர்வு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். Now we talk so much about feeling, so much so we do this and that, and we confuse the whole lot. உணர்வை குறித்து அவ்வளவு வலியுறுத்தி அதையும் இதையும் செய்கிறோம், எல்லாவற்றையும் ஒரு கலகத்துக்குள்ளாக ஏற்படுத்தி. And when we talk about this, you also should be very sensitive to the culture. இதை குறித்து பேசும் பொழுது கலாச்சாரத்தை குறித்தும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். Now Eastern culture, people used to very freely bow down and kneel before God. கிழக்கத்திய கலாச்சாரத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்வது சாதாரணமாய் காணப்படும். They always bow before God. That's very natural. தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வார்கள், அது சாதாரணமானது. Now if you look at Psalm 95, 95வது சங்கீதத்தை பார்க்கும் பொழுது look at the 6th verse. 6வது வசனத்தை பாருங்க. Oh, come, let us worship and bow down. Let us kneel before the Lord our Maker. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். And the lifting up of hands was mostly for men in the Eastern custom. கிழக்கத்திய கலாச்சாரத்திலே கரங்களை உயர்த்துவது என்பது ஆண்களுக்கென்றே சொல்லப்பட்ட ஒன்று. Now that is what Paul was writing when he was giving the instruction to Timothy. தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் பொழுது, if you look at the 1 Timothy 2nd chapter, 1 தீமோத்தேயு 2வது அத்தியாயத்தை பார்க்கும் பொழுது, look at the 8th verse. 8வது வசனத்தை பாருங்கள். Therefore I desire that the men pray everywhere lifting up holy hands. அன்றியும் புருஷர்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். Now immediately someone may say the word men here does not mean just
male, but it also means men and women, but it is men is a common word. ஒருவேளை ஒரு சில சொல்லலாம் இந்த இடத்திலே புருஷர்கள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்களுக்காக மாத்திரமல்ல ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now if you come to the 9th verse, 9வது வசனத்துக்கு வருவீர்களேனா it says in like manner that the women adorn themselves, women also. So there is a separate instruction for women. இங்கே 9வது வசனத்திலே ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலே என்று சொல்லப்பட்டு ஸ்திரீகளுக்கு தனியாக ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. So 8th verse, men lift up their holy hands. Now that was exclusively in the Eastern custom. It was very much acceptable for men only. 8வது வசனத்திலே புருஷர்கள் என்று சொல்லப்படுகிறது. அது கிழக்கத்திய கலாச்சாரத்திலே ஆண்களுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை. But in the Western world, women very freely they lift up their hands. மேற்கத்திய நாடுகளிலே ஸ்திரீகள் சகோதரிகள் மிகவும் இயல்பாக சாதாரணமாக கரங்களை உயர்த்தி ஆராதிப்பார்கள். But Indian women who are clad in saris, they don't find it very comfortable to lift up their hands. ஆனால் புடவை உடுத்திக் கொண்டிருக்கிற கிழக்கத்திய பெண்கள் இந்திய பெண்கள் சற்று தயங்குவார்கள் கரங்களை உயர்த்துவது. Now beloved, all these things we should take into account when we talk about orderliness and decency. நாம் ஒழுங்கை குறித்து கட்டுப்பாடை குறித்து பேசும்பொழுது இவைகளெல்லாம் நாம் எண்ணத்திலே கொள்ள வேண்டும். Now sometimes people may think, oh, Paul when he was giving these instructions, it was according to his own whims and fancies. ஒருவேளை ஒரு சில நினைக்கலாம் பவுல் பேசும்பொழுது தன்னுடைய சொந்த அபிப்பிராயங்களை தான் கொட்டினார் என்று. Now if you come to the 37th verse, that is the conclusion of this passage of the 1 Corinthians 14th chapter. 1 கொரிந்தியர் 14வது அத்தியாயத்தினுடைய அந்த 14வது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதி. And if you look at the 37th verse, 37வது வசனத்தை பாருங்கள். If anyone thinks himself to be a prophet or spiritual, let him acknowledge that the things which I write to you are the commandments of the Lord. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். So beloved, whatever we should discontinue in our worship services on the face of what we have studied and meditated just now, let us not hesitate to do that. நம்முடைய ஆராதனைகளிலே எதையெல்லாம் நாம் வேதத்தின் வெளிச்சத்திலே பார்த்து விட்டுவிட வேண்டும் என்று இப்பொழுது பார்த்திருக்கிறோமோ அதை செய்ய சற்றும் தயங்க வேண்டாம். Just because we have been doing it for a long time, you should not hesitate. பல காலமாய் நான் செய்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் விட்டுவிட தயங்கவே கூடாது. Once it is not very much in line and tune with the word of God, mercilessly we should throw them away. வேதத்தின் அடிப்படையிலே அது சரியானது அல்ல என்று கண்டவுடனேயே சற்றும் இரக்கம் பாராட்டாமல் அதை ஒதுக்கிவிட வேண்டும். How not to worship? எப்படி ஆராதிக்க கூடாது? Do not act disorderly. ஒழுங்கற்ற விதத்திலே நடந்து கொள்ள வேண்டாம். Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, கிருபையுள்ள பரலோக தகப்பனே, we thank you that you seek us to worship you in spirit and in truth. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் எங்களை குறித்து ஏக்கம் கொண்டவர் என்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். We don't know anything, O God. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. Even how to worship we do not know. எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரியாது. But Lord, we thank you because from your holy pages we are able to get such positive instructions as to what we can do and what we should not do. உம்முடைய வேதத்தின் பக்கங்களில் இருந்து ஆண்டவரே என்னத்தை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெளிவான ஆலோசனைகள் சொல்லப்படுகிறதற்காக உமக்கு நன்றி. Thank you for all the corrective teaching that comes to us from your word. வார்த்தையிலிருந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா திருத்துதல் உபதேசங்களுக்காகவும் உமக்கு நன்றி. Even though some of them may be difficult, O God, help us, O God, to accept them because it is from your word. இவற்றில் சில உபதேசங்கள் மிகவும் கடினமாய் இருந்தாலும் அவைகள் உம்முடைய வார்த்தையிலிருந்து வருகின்றன என்கிறதற்காக ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு மனதை தாரும். Help us, O God, to make all of our worship beautiful and decent and orderly in your presence. எங்கள் ஆராதனை அத்தனையும் ஒழுங்கும் கிரமமும் உள்ளதாகவும் கட்டுப்பாடு உள்ளதாகவும் காணப்பட நீர் கிருபை செய்தருளும். Thank you and we bless you. உமக்கு நன்றி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.